வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி மீல் மேக்கர், கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு சப்பாத்தி குருமா வைக்க போகிறோங்க. அதுக்கு 2 தக்காளியை தூளாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட்டு, குடமிளகா போட்டிருக்கோம். இன்றைக்கி பீன்ஸ் இல்லை, அதனால் குடமிளகா இருந்தது, குடமிளகாயை போட்டிருக்கோம். ஒரு குடமிளகா, பெரிய கேரட்டாக ஒன்று, ஒரு குடமிளகா அரிஞ்சு வச்சுருக்கு, 2 பல்லாரி நறுக்கி வச்சுருக்கோம். இது மீல் மேக்கரை நல்லா ஊற வச்சு புழிஞ்சி வச்சுருக்கேன். அது பாருங்க. வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளி 2 பெரிய தக்காளி 2, கேரட்டு, குடமிளகா, அப்புறம் இது மசாலா அரைக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள். கரம் மசாலா, காரப்பொடி, மஞ்சத்தூள், அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கசகசா, கொஞ்சம் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் அந்த தேங்காயோட போட்டு தண்ணி ஊற்றி விழுதாக அரைக்க போகிறோம். இதை வதக்கி விட்டு, வெங்காயத்தை வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி இந்த கரம் மசாலாலாம் அரைச்சதை கொட்டி விழுத குருமா வச்சுட்டு சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சுருக்கோம். சப்பாத்தி குருமாங்க அரைச்சிட்டு வதக்கி காட்டுறோம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சுங்க. இது நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ஒரு வதக்கு. அதுக்கப்புறம் அந்த விழுது, பொட்டுக்கடலை, தேங்காய், பட்டை, சோம்பு எல்லாமே வாயில் அம்புடுமா தனித்தனியாக, பிள்ளைங்க சாப்பிடாதா போட்டு அரைச்சிட்டோன்னு வச்சுக்கலாம். இந்த எண்ணெயில் திரட்டும் போது பச்சை வாசனை போயிடும். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குருமாவிலேருந்து நம்ம ஒன்றையும் எடுத்து போட வேண்டாம், அரைச்சி போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புதினா கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை, அதனால கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுருக்கோம். வாசனைக்கு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ அது சொட்ட வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாங்க. பாருங்க. அடுத்தது மசாலாவெல்லாம் போட்டு ஒரு பரட்டிட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அப்படியே கொஞ்சம் அடி பிடிக்கும் பொட்டுக்கல்லையெல்லாம். அதனால் இந்த படுத்ததாக இதை ஊற்றி போட வேண்டியதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இந்த குருமா தோசைக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். இந்த குருமா பூரி பிடிக்கிறவங்க பூரிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். சில பேர் சாப்பாட்டை கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. எனக்கு செட் ஆகாது. ஆனால் சில பேர் இந்த மசாலா பிடிச்சிருந்ததுன்னா அந்த மாதிரி கிரேவியை போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஊற்றி வச்சா அடுத்தது இந்த தேங்காய், கசகசா, பட்டை, சோம்புலாம் போட்டு அரைச்சதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதை ஒரு வதக்கிட்டு மேலே தண்ணி எடுத்து ஊற்றிட வேண்டியதாங்க. தக்காளியை போட்டுருவோம். எல்லாத்தையும் வதக்கியாச்சுங்க. இந்த குடமிளகாயும் கேரட்டும் போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி மீல் மேக்கரு எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. குருமா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட வேண்டியதான். உப்பை போட்டு தண்ணி ஊற்றிட்டா
2 விசில் வச்சுட்டா எல்லா காயும் வெந்துடும். சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. உப்பை போட்டுடலாம். போட்டுட்டு நாம் 2 விசில் வேக விட்டோம்னா குருமா ரெடி. விசிலை மூடியை போட்டு மூடிடுவோம். அப்புறமா கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு எப்படி இருக்குது, காரம் எப்படி இருக்குன்னு போட்டு புளியோண்டு காரப்பொடி போட்டு கூட ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். வேகட்டும், பார்ப்போம். மூடியை போட்டு மூடிடலாங்க. 2 விசில் வரட்டும், பார்க்கலாம். குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இதேமாரி குருமா வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்.